கண்கண்ட தெய்வம் என்ற சொல்லுக்கு ஏற்ப நான் வாழ்ந்தது உண்மையானால் என் கணவன் கரத்தை பிடித்துக் கொண்டு வாட்டும் பிரம்ம கபாலமே, உன் பசி அடங்க உனக்கு வேண்டிய தானியங்களை இறக்கிறேன். என் கணவனை கரத்தை விட்டு விலகிப்போ, விலகிப்போ. பார்வதி, பார்வதி, நீ இறைக்கும் ஆகாரத்தை எல்லாம் புசித்து விட்டு மீண்டும் மீண்டும் என் கையில் வந்து ஒட்டிக் கொள்கிறதே. கவலைப்படாதீர்கள் சுவாமி, இப்போது பாருங்கள். ஏ பிரம்ம கபாலமே, உன் பசி அடங்க இதோ இந்த 5 பிண்டைகளை இறக்கிறேன். உன் இஷ்டம் போல சாப்பிட்டு போ. பார்வதி, பிரம்ம கபாலம் என்னை வந்தடைய தாமதமாகிறது. நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? சுவாமி, நான் விஸ்வரூப காளியாக மாறுகிறேன். என் பின்னால் நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள். மீறி தங்களை தேடி வரும் பிரம்ம கபாலத்தை என் காலடியில் போட்டு மிதித்து விடுகிறேன். ஓங்கார ரூபம் எடுத்தாள் அங்காளி, அங்காரமாக சிரித்தாள். ஓங்கார ரூபம் எடுத்தாள் அங்காளி, அங்காரமாக சிரித்தாள். பிரம்ம கபாலம் சிறந்தனையே அங்காளி காலடியில் தான் மிதித்தாள். விஸ்வரூப காளியாக பத்ரகாளி ஆடினாள். சிவம் சாப விடுபடவே சூலமதை ஏந்தினாள். விஸ்வரூப காளியாக பத்ரகாளி ஆடினாள். சிவம் சாபம் விடுபடவே சூலமதை ஏந்தினாள். சிவனது பிரம்மகட்சி தோஷந்தனை போக்கினாள். காலடியில் மிதித்த சிரசை கரத்தினிலே ஏந்தினாள். காலடியில் மிதித்த சிரசை கரத்தினிலே ஏந்தினாள். ஓங்கார ரூபம் எடுத்தாள் அங்காளி, அங்காரமாக சிரித்தாள். ஓங்கார ரூபம் எடுத்தாள் அங்காளி, அங்காரமாக சிரித்தாள். கையில் கபாலமும் காளியாட்டமாடினாள். அக்கினி தீப்பறக்க அங்காளியாய் மாறினாள். கையில் கபாலமுடன் காளியாட்டமாடினாள். அங்காளி தீப்பறக்க அக்கினியாக மாறினாள். அக்கினி குளத்தருகே நீராட ஓடினாள். அக்கினி குளத்தருகே நீராட ஓடினாள். ஆவேசம் உருமாற அண்ணனிடம் ஓடினாள். அவள் ஆவேச உருமாற அண்ணனிடம் ஓடினாள். அகிலமை எரிய வண்ணம் ஆட்டம் கண்டாளே. திருமால் எனும் கண்ணன் கண்டு நடுக்கம் கொண்டானே. நாராயணன் மந்திரத்தால் பூமியை பிளந்தான். தன் தங்கை எனும் பாராமல் உள்ளே புதைத்தான். தன் தங்கை எனும் பாராமல் உள்ளே புதைத்தான். கண்ணன் அகிலத்தை காத்தான். பூமிக்குள்ளே உஷ்ணமாகி புத்தா எழுந்தாள். 70 அடி நாகமாக அங்காளி நெளிந்தாள். பூமிக்குள்ளே உஷ்ணமாகி புத்தா எழுந்தாள். அதில் 70 அடி நாகமாக அங்காளி நெளிந்தாள். சினம் கொண்ட நாகமாக சீரியை எழுந்தாள். அவள் சினந்தனிய கண்ணனோடு நல்வழி தொடர்ந்தாள். நாராயணா, நாராயணா, தாங்கள் பூமியை பிளந்து அங்காளியை உள்ளே வைத்து மூடினீர்கள் அல்லவா? பூமியின் உள்ளேயும் அனல் தாங்க முடியாமல் 60 அடி உயரத்தில் உதைத்த இடத்தில் புற்றாக தோன்றி அதிலே விஷத்தை வாரிக்கக்கும் 70 அடி நாகமாக மாறி வெளிவந்திருக்கின்ற அந்த அங்காளியை சாந்தப்படுத்த தாங்கள் தான் ஒரு வழி சொல்ல வேண்டும். அந்த மயான பூமியிலே புத்தாக எழுந்திருக்கும் அந்த இடத்திலே அங்காளிக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும். பிறகு இந்த மாசி மாசத்திலேயே தேவிக்கு திருவிழா நடத்த வேண்டும். அதிலே 8000 ரிஷிகள், தேவ முனிவர்கள், மும்மூர்த்தியாகிய நாங்களும் ஒன்று சேர்ந்து தேராக நிற்போம். அதிலே அங்காளியை வைத்து தாரை, தம்பட்டை, உடுக்கை, பம்பை மேளத்தோடு நாட்டியங்கள் முழங்க கோடான கோடி மக்கள் பார்க்க அங்காளியை தேரில் வைத்து ஊர்வலமாக இழுத்து வர வேண்டும். அப்போதுதான் அங்காளியின் சீற்றம் தணியும். அது மட்டுமல்ல, இந்த மயான பூமியிலே அங்காள பரமேஸ்வரி என்ற கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக வருகின்ற மக்களின் குறை நீக்கி அருளை வாரி வழங்கி பிணி போக்கி காத்து கருப்பு, ஏவல், பில்லி சூனியம், பேய் பிசாசு, மந்திரம், மாந்திரீகம் அனைத்தையும் ஓட்டி அமாவாசை நாயகியாக, அங்காளியாக,
கலியுக நாயகியாய் அவதரிப்பாள். உடுக்கை பம்பை ஒளி முழக்க அங்காளி திருநடனம் ஆடி இந்த மேல்மலையனூரிலே அமர்ந்து அருள் சூடுப்பாள். கற்பூர தீபம் எரியுதம்மா, கற்பூர தீபம் எரியுதம்மா, உன் கருணை முகம் அங்கு தெரியுதம்மா. கற்பூர தீபம் எரியுதம்மா, உன் கருணை முகம் அங்கு தெரியுதம்மா. கற்பூர தீபம் எரியுதம்மா. ஆயிரம் கண்ணுடைய தேவியம்மா நீ, ஆதியில் வந்த மந்த நீலியம்மா. ஆயிரம் கண்ணுடைய தேவியம்மா நீ, ஆதியில் வந்த மந்த நீலியம்மா நீ, ஆதியில் வந்த மந்த நீலியம்மா. கற்பூர தீபம் எரியுதம்மா, உன் கருணை முகம் அங்கு தெரியுதம்மா. கற்பூர தீபம் எரியுதம்மா. பக்தர்கள் படை சூழ பம்பை ஒளி கேட்டு பரமனின் தேவி அவள் பொன்னூஞ்சலாடுகிறாள். சூளம் கரமாட சுடலவன மேடையிலே சுந்தர பதுமையாய் பொன்னூஞ்சலாடுகிறாள். பூதவன காட்டுக்குள்ளே புத்தூருவாய்த்தான் எழுந்து, பூதவன காட்டுக்குள்ளே புத்தூருவாய்த்தான் எழுந்து சுந்தர பதுமையாய் பொன்னூஞ்சலாடுகிறாள். சுந்தர பதுமையாய் பொன்னூஞ்சலாடுகிறாள். பொன்னூஞ்சலாடுகின்றாள் அலங்கார மேடையிலே, அருளள்ளி வீசுகிறாள் அங்காளி ரூபத்திலே. குங்குமக்காரியம்மா, குறிமெடைக்காரியம்மா, பூவாடைக்காரியம்மா, பூலோகமாரியம்மா. கற்பூர தீபம் எரியுதம்மா, கற்பூர தீபம் எரியுதம்மா, கருணை முகம் அங்கு தெரியுதம்மா. கற்பூர தீபம் எரியுதம்மா. உடுக்கை அடித்தாடி உலகினை படைத்த அங்காள காளியம்மா. பம்பை ஒளி கேட்டு பரவசமாகிடும் அங்கார காளியம்மா. உடுக்கை அடித்தாடி உலகினை படைத்த அங்காள காளியம்மா. பம்பை ஒளி கேட்டு பரவசமாகிடும் அங்கார காளியம்மா. நாக வடிவாக நடலையில் ஆடிட சிம்மரதத்தவளே, திரிசூலம் கரமாட சுடலையில் ஆடிட சுடலவனத்தவளே. அம்மா சுடலவனத்தவளே, அம்மா சுடலவனத்தவளே. கற்பூர தீபம் எரியுதம்மா, கற்பூர தீபம் எரியுதம்மா. அதில் கருணை முகம் அங்கு
எரியுதம்மா கற்பூர தீபம் எரியுதம்மா. அங்காளீஸ்வரியே அகிலாண்டீஸ்வரியே ஆதிசிவன் உமையே நீ ஆடடி ஊஞ்சலிலே குங்குமக்காரியம்மா குறிமேடை காரியம்மா ஆடடி ஊஞ்சலிலே மருளாடடி மேடையிலே. அங்காளீஸ்வரியே எங்கள் அம்பிகை ஈஸ்வரியே அகிலாண்டீஸ்வரியே நீ ஆடிடு நாயகியே குங்குமக்காரியம்மா குறிமேடை காரியம்மா பூவாடை